பிரிட்டனின் புதிய பிரதமராக ஆண்டி பெர்ன்ஹாம் பொறுப்புக்கு வந்துள்ளார். பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னர் 3ஆம் சார்ல்ஸை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை பெற்றதைத் தொடர்ந்து அவர் நாட்டின் புதிய பிரதமரானார். கீர் ஸ்டார்மர் பதவி விலகியதை அடுத்து கடந்த 4 வாரங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்திற்கு திரும்பிய முன்னாள் மான்செஸ்டர் மேயரான ஆண்டி பெர்ன்ஹாம் தொழிலாளர் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரிட்டனின் 7வது பிரதமராக பதவியேற்றுள்ள அவர் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்கப் போவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரான கையோடு தனது பாணியை காட்டத் தொடங்கியுள்ள பெர்ன்ஹாம் கடந்த காலத்தில் ஸ்டார்மர் கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய 1.8 பில்லியன் பவுண்ட் மதிப்பிலான தேசிய டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை அதிரடியாக ரத்து செய்துள்ளார். அந்த நிதியை மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தங்களை குறைக்க பயன்படுத்தப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். பொருளாதார மந்தநிலை மற்றும் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் பொறுப்பேற்றுள்ள பெர்ன்ஹாமின் இந்த ஆட்சி மாற்றம் தொழிலாளர் கட்சிக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது.